சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுவதால் பொதுமக்கள் அச்சமடைந்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்கலாம். கடற்கரையை பொறுத்தவரைக்குமே மக்கள் அதிகமாக கூடும் இடமாக பார்க்கப்படுகிறது. மெரினா பீச்சுக்கு அடுத்தபடியாக இந்த கடற்கரை இருப்பதால் இங்கு அதிகப்படியான மக்கள் நடைபயிற்சி மேற்கொள்வது, தங்களுடைய பொழுதுபோக்கிற்காக இங்கு வருவது என்ன மக்கள் தொடர்ச்சியாக வரக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த கடற்கரை என்பது கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. கடலில் இருந்து வெளியேறக்கூடிய அந்த அலையின் அந்த நீர் என்பது சாலையை ஒட்டி வரக்கூடிய அந்த பகுதிகளில் செல்வதால் பொதுமக்கள் மிகுந்த அச்சமடைந்திருக்கிறார்கள். ஏற்கனவே ஆடி மாதங்களில் அடிக்கக்கூடிய அந்த காற்றின் வேகம் என்பது அதிகமாக இருக்கும். அதனால்தான் கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதாக அப்பகுதி வாசிகள் தெரிவிக்கின்றனர். அங்கு கடற்கரையில் கட்டப்பட்டிருந்த அந்த கட்டு மரங்கள், படகுகள் போன்றவை அந்த தண்ணீரில் அடித்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதன் பாதுகாப்பு கருதியாக அவர்கள் அந்த படகுகளை அங்கு இருக்கக்கூடிய தூண்களில் கட்டி வைக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கடற்கரையை பொறுத்த வரைக்குமே கடலின் சீற்றம் அதிகமாக இருக்கிறது. தண்ணீர் சாலை வரைக்கும் வரக்கூடிய அந்த சூழல் என்பது இருப்பதால் பொதுமக்கள் கடலில் குளிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று போலீசார் அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். இந்த கடற்கரையை பொறுத்தவரைக்குமே நாள்தோறும் மக்கள் அதிகப்படியாக தங்களுடைய இளைப்பாறுதலை ஆற்றக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. அதனால் இந்த கடலுக்கு வரக்கூடிய மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். கடலில் குளிப்பதையோ அல்லது கடலுக்கு அருகில் இருக்கக்கூடிய கரையில் உட்காருவதோ கூடாது என்று போலீசார் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறார்கள். அரசி, விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ராஜேஷ்.